உங்களுக்கு துளசியில வச்சாலும் ஓகே தான். சேர்ந்து அந்த சோற்றுக்கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, அதே மாரி செடி மட்டும் தான் மாறுது. சேம் மண் சட்டி, உள்ளார நம்ம காப்பர் பிளேட் இல்லன்னா மா இலை, இல்லன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா? அதிலயும் எழுதி நீங்க உள்ள வச்சு நீங்க தண்ணிய தெளிங்க. ரொம்பலாம் போட்டு வேர் அழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டே வாங்க. நீங்க டெய்லி தண்ணி தெளிக்கும் போதெல்லாம் ஆசையாக பேசுங்க அந்த செடிகிட்ட. சீக்கிரமா நிலைமை வேண்டும். அப்ப அந்த மண்ணுக்கும் ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணுக்கும் ஒரு வண்ணம் உண்டு. அதுக்கும் ஒரு உயிர் உண்டு. அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதான் உங்களுடைய துன்பத்தை போக்கணும்னா, உங்களுடைய கரையை நீக்கும். இன்பத்தை பெருக்க வேண்டிய அத்தனை சக்திகளும் இன்பம்ன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அழகா பேத்து எடுத்துட்டாக்கா, அழகா உங்க கையிலே குடுத்த மாரி, லட்டு மாரி. இந்த பரிகாரம் சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, அதனால உங்களுக்கான விஷயம் இருக்கு. உங்களுக்கான விஷயத்த நம்ம முன்னோர்கள் குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான விஷயம். ஒரு அழகான துளசி செடிய வளர்க்க போறோம். அதுக்கு கீழ நம்ம நம்மளுடைய ஆசைய விதைக்க போறோம். அவ்வளோதான். இதுல வந்து சுயநலமா, "ஐயய்யோ! சாமி செடியாச்சே! அது நம்ம பவித்திரமா இருக்கணுமே!" வச்சாக்கா உண்மையிலேயே வச்சுட்டு அது தண்ணி மட்டும் இல்ல. தூப தீபம் காட்டுங்க. அங்க நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க. தேவதைகள் இருப்பாங்க. துளசி செடியில அம்சம் இருக்கும். கலச அம்சம் இருக்கும். தெய்வ அம்சம் இருக்கும். துளசி மட்டும் சாதாரண விஷயம். செடின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. அது ஆதி ரூப சக்தி. அந்த சக்திட்ட தான் நம்மளோட சொல்றோம். நம்ம சொல்லுவோம்ல ஒரு 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 விநாயகர் இருக்காரு, இல்லன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். நம்ம எழுதி எழுதி நம்மள ஒரு ஆஞ்சநேயருக்கு மாத்துற மாரி, நம்மளுடைய லெட்டர் குடுக்குற மாரி, நம்ம எழுதி விருப்பத்த எழுதி போடுற மாரி, இந்த சீட்டு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இதுவும் சக்தி ரூபம். அதுவும் மகா சக்தி ரூபம். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தடை, நிலம் வாங்குறதுக்கான தடை, சில பேர் பில்டிங் கட்டிட்டே இருப்பாங்க. பாதியிலேயே நிக்கும். இல்லன்னா லோன் போட்டிருப்பாங்க. காசு வராது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா, கைப்பட எழுத வேண்டும். மெய்ப்பட எழுத வேண்டும். எதனா செஞ்சு பார்ப்போமேன்னு பண்ணாம, இது கண்டிப்பாக நடக்கும் அப்பம்போது நம்ம மூளையோட எனர்ஜியோட பஞ்சபூதத்தில மண் வளம் வந்து சக்தி கனெக்ட் பண்ணும். நீங்க பார்த்து பாசத்தோடு தண்ணீய தெளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும், எது வாங்க வேண்டுமோ அதில உள்ள எழுதியிருப்பீங்க. அதுக்கான சக்தியை கொடுப்பதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.